பிஜே அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம் போய் தர்காவில் ஏர்வாடி வர கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய மூலவி உங்க ஊர்ல பேசினார் பயான்ல. இதை பத்தி எனக்கு அப்பவே கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போடுவாங்க. ஒரு மனுஷங்க நோய் வந்துச்சுன்னு ஒரு நோயே வாங்காத வரம் பெற்று வந்த ஆளுக்கு மாதிரியும், ஒரு மனுஷங்க நோய் வந்தோன்னு அப்படியே தர்காவில் கிடக்குறாங்க. அது பொய், பச்சை பொய் அது. வழங்குதா? அது மாதிரிலாம் சொல்லி விடுவார்கள். அது ஏகத்துவத்துக்கும் கொள்கைக்கும் இடையூறா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சில அந்த செய்திகளையும் இன்னும் சில அறிவுரைகளையும் சொல்வதற்கு தான் நான் இப்ப வந்திருக்கிறேன். தென்காசியுடைய புரோகிராமை முடித்து விட்டு, இஸ்லாம் இணைய மார்க்கத்தை முடித்து விட்டு இந்த 31ஆம் தேதி போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு இந்த இடது கை அப்படியே ஒர்க் ஆகல. இடது கை அப்படியே இப்படி வருது, இப்படி ஒர்க் ஆகாத வேலை செய்யாத மாதிரியான ஒரு ஃபீலிங் எப்படி ஏற்படுது. தூங்கவே இல்லை. அதனால ஏன்னா அது தூங்கும்போது ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா சரியா வராதுங்கிறதுக்காக வேண்டி விழித்துக் கொண்டே பிரயாணம் பண்ணி போய் சேர்ந்தா ஊர்ல போய் இறங்கினா வாயும் ஒர்க் ஆகல. இடது பக்கம் வாதம் பாங்கல் அதான் ஏறக்குறைய அதான் அடிக்கல. அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாத நிலைகள்லாம் வந்துருச்சு. உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் நரம்பியல் நிபுணர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. சிடி ஸ்கேன், மூளையில பிரச்சனை இருக்குன்னு. அல்லாஹ்வுடைய கிருபையில் அதுல அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. அடிச்சிருந்தா அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. நீங்க பெட் ரெஸ்டா ஒரு 3 மாசத்துக்காவது இருக்கலன்னு சொன்னா பெருசா அட்டாக் ஆயிரும். அதனால கொஞ்சம் காபந்து பண்ணிக்கிறீங்கன்னாரு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இந்த ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் இருக்கான அவன் பெரிய ரஹ்மான். அவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரே தவிர இது இப்படி போயிரும் தான் நினைச்சேன். நான் உடனே பேசுறேன், எந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வாய் கோணியா போயிருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரப்புல் ஆலமீன் இருக்கான் அவனுக்குதான். அதெல்லாம் ஒண்ணும் ஆயிரல. ஆனால் 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கலன்னா உங்களுக்கு வாதம் தான் வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு நாள் தாமதம் ஆயிருந்தா உங்களுக்கு ஒரு பக்கமே அடிச்சு போயிருக்கும், மூளையில வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். எல்லாம் காப்பாத்திக்கிட்டான்னு சொல்லி அந்த ஊசி மாத்திரைகள்லயே மெயின்டைன் பண்ணி சொல்லிருக்காரு. ஒரு 3 மாசத்துக்கு போதும், அதுக்குள்ள சரியா வந்துருங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. இதுதான் உடல்நிலையை பத்தின ஒரு விஷயம். ஒரு பேச்சுக்கு இருக்குது, கேட்காமையும் போயிடலாம். மருந்து என்ன செய்யலாம், கேட்காமையும் போயிடலாம். அடிச்சிடவும் செஞ்சிடலாம். அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, உங்கள்ட்ட எவனாவது சொன்னான்னு சொன்னா அதுக்காக அந்த தகவல் ஒரு மனிதனுக்கு வர்ற நோயை கொண்டோ, ஊமையா போறதுனாலயோ, கை கால் முறிஞ்சு போறதுனாலயோ, அதை வச்சு எல்லாம் நாம் இந்த கொள்கைக்கு வரவில்லை. அல்லாஹ்வுடைய இறை தூதர்களுக்கு எல்லா நோய்களும் வந்திருக்கிறது. கொள்கையை விட்டது கிடையாது. கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொள்கை விட்டே கிடையாது. இவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் வர்றதை வச்சுக்கிட்டு தீர்மானிக்கிற மாதிரி நம்மளும் தீர்மானிப்பு நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு ஜென்மத்திலையும் இந்த சமாதிகளுக்கு, செத்து போன ஆட்களுக்கு சக்தி கிடையாதுன்னா கிடையாதுதான். கையை இழுத்தாலும் கிடையாது, கால் இழுத்தாலும் கிடையாது, உணர்ச்சியாத்து மரக்கட்டையா போனாலும் கிடையாது, கிடையாதுதான். அந்த நிலையிலிருந்து எந்த மாற்றமும் வந்து விட்டதாக சொன்னால் நீங்க நம்பாதீங்க. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கிருபைகள் தான் நிறைய செஞ்சிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரிலாம் அம்மோலாம் விட்டுறல. ஏகத்துவத்தை சொன்னதுக்காக வேண்டி, ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறதுக்காக ஒரு கிருபையும் செய்யாவிட்டாலும் நாம் ஏகத்துவத்தை சொன்ன ஆகிறதுக்கு தான். அதனால தெரிஞ்சுக்கணும். ஏகத்துவத்தை சொன்னதுனால நம்ம பணத்தை இழந்திருக்கோம் வைங்களேன். ஏகத்துவத்தை சொன்னதுனால செல்வாக்கை இழந்தோம், ஏகத்துவத்தை சொன்னதுனால ஆரோக்கியத்தை இழந்தோம். நஷ்டமா? நஷ்டம் கிடையாது. அதை சொன்னதுனால எதையாவது இழந்தோம்னு சொன்னா அங்க போய் கிடைக்க போகுது. நாம் எதை இழந்து இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆகிரத்தில் கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில நாங்க எதையுமே இழக்கல. என்னைய பொறுத்த வரைக்கும் இழக்கல. அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற அருள் ரொம்ப மகத்தானது. நான் அப்படிதான் போன நினைக்கிறேன். செஞ்ச அருளுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணல என்பதுதான் நாங்க நினைக்குவோமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி போய் தர்காவுல ஒரு காலத்திலையும் போய் இங்க உள்ள ஒருத்தரும் கிடக்க மாட்டோம். எந்த கட்டத்திலையும் கிடக்க மாட்டோம். எந்த மந்திரவாதிகளுக்கும் போக மாட்டோம். அதனால மூச்சு வந்தாலும் சரி, அந்த மூச்சு சகாதத்து மூத்து மாதிரி நினைக்குவோமே தவிர, அந்த மாதிரி வதந்திகள் பரப்பினார்களேயானால் நீங்கள் நம்பக்கூடாது என்ற முதல் செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய வேலையை செய்வதற்கு யாரை கொண்டு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நீங்க கவனிக்காத ஒரு செய்தி நான் சொல்றேன். நீங்க எத்தனை வரை ரத்தேந்திர சொன்னாலும் கவனத்தில் கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஒருவர் அதுக்கு தான் இல்ல அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறானோன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதா இருந்தாலும் பிஜே கூப்பிடு, பிஜே கூப்பிடு. அவரை விட்டு ஆளை கிடையாதா? எனக்கு எல்லாருமே நான் அல்லாஹ்வுடைய ரசூலா, எனக்கு தான் அந்த தகுதி இருக்குதா? எல்லாருக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்க ஊர்ல உள்ள என்னோட படித்த சகோதரர்களுக்கு தெரியும். அவர்கள் தான் கேட்டு பாத்தீங்கன்னா
ஓதுற மதரசாவில் படிக்கக்கூடிய காலத்துல நான் வந்து பேச தெரியாது எனக்கு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறமே, ஒரு தகுதி மற்றவனை தான் அல்லாஹ் யூஸ் பண்ணிக்கிட்டான். நாங்க வந்து மாணவ பருவமா இருக்கும்போது வார வாரம் சங்கத்துல பேசணும். அந்த சங்கத்துல பேசாவிட்டால் ஃபைன் கட்டணும் 50 காசு அந்த காலத்துல. அது இன்னைக்கு ஒரு 20 ரூபாய் பெருமானம் உள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஃபைன் கட்டின ஒரு ஆள் இருக்க நான் தான். எந்த மாணவர் மன்றத்திலையும் பேசவே மாட்டேன், பேசினதே கிடையாது. ஓதி முடிச்ச காலம் வரைக்கும் மேடையில ஏறி பேச தெரியாது, 2 வார்த்தை பேச தெரியாது. அதான் என்னுடைய நிலைமை. எந்த ஒரு கட்டுரையும் எனக்கு எழுத தெரியாது, எந்த ஒரு மொழியும் ஆங்கிலமோ வேற நாலேஜ் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, உலகளாவிய அறிவு எனக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்த நான் வந்து ஒரு காலத்தில் என்னுடைய ஜூனியர்களாக இருந்தாங்க சில மாணவர்கள். கம்பம் பீர் முகமது பாக்கவே எனக்கு ஜூனியர். அவர் பேசுற காலத்தில் நாங்க அப்படி பார்ப்போம் என்று பார்த்த காலமெல்லாம் உண்டு. இந்த கான் பாக்கவே எங்களுக்கு ஜூனியர். அவர்கள் எல்லாம் பேசும்போது நாங்க அப்படி வாய் வளர்ந்து பார்ப்போம் மாணவ பருவத்தில். அதுதான் எங்களுடைய நிலைமை. பேசவே தெரியாத அவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் வந்து ஒரு பேசுறதுக்கான பயன்படுத்திக் கொள்ளலையா? அவன் பயன்படுத்திக்கிற நினைச்சான்னு சொன்னா யாரை கொண்டு வேண்டாலும் பயன்படுத்திக் கொள்வான். எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இப்படியே பேசி பேசி ட்ரைனிங் எடுத்த ஆளுக்கு ஒண்ணும் கிடையாது. ஓதி முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு போன ஆளுக்கு, நாங்க மூட்டதுக்கு போன ஆளுக்கு, சைக்கிள் லோடு மிதிச்ச ஆளுக்கு, எந்த மார்க்கத்தோடும் இல்லாத இருந்த ஆளுக்கு, இவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன வயசுல பேசி இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் வந்து இப்ப எனக்கு 48 வயசு, 30 வயசுக்கு மேலதான் மைக்கே எங்களுக்கு பிடிக்க தெரியும். அப்படி பிடிக்கும் போது கூட ஒரு தடவை என்னுடைய சொந்த ஊர்ல முத பேசும் பொழுது மறுமலர்ச்சி யூசுப் சாஹிப் சொன்னார், இவனையா பேச விட்டீங்கன்னு கேட்டார். அதான் நம்முடைய நிலைமை. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அது அந்த மாதிரியாக இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அல்லாஹ் பயன்படுத்திக்கலையா? யாரை வேண்டாலும் எதுக்கு வேண்டாலும் பயன்படுத்திக்கிறோம். அவனுடைய உதவி இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப பிரச்சாரங்கள் கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஹாமித் பக்ரி கேள்வி பதில் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அற்புதமான முறையில் சொன்னார். ஏன் பயன்படுத்திக்கல இவ்வளவு நாளா? கேள்வி பதில் சொல்றாருன்னா எந்த கேள்விக்கும் டக்குன்னு ஆதார். நான் கூட அந்த வசனை நம்பர்கள் எல்லாம் சொல்லி கூட சொல்ல மாட்டேன். அவ்வளவு அற்புதமா சொல்றாரு. நீங்க பயன்படுத்திக் கொள்வதில்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த ஆற்றலை அந்த சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். இப்படியே சார்ந்து நிக்கிறதுங்கிற போக்க மாற்றணும் என்ற ஒரு அறிவுரையை தான் நான் என்ன செய்யறேன் உங்கள் மத்தியில முதல்ல சொல்லிக்கொள்ள நான் விரும்புறேன். அது போக இந்த ஏகத்துவ கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாங்க நம்ம இந்த முபாகலாவுல இருந்து ஆரம்பிச்சவர் தெரியும், ஹாமித் பக்ரி தெரியும். நாங்கெல்லாம் பல அற்புதங்களை பார்த்து எங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொண்டவர்கள். நாங்க வந்து அல்ல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த நம்பிக்கையை பெற்றாலும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நினைத்து பார்க்காத ஏராளமான அற்புதங்களை இந்த ஏகத்துவ கொள்கையினால் அனுபவிச்சிருக்கோம். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எவனாலே ஒண்ணும் செய்யலாது. இந்த முபாகலான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த முபாகலா எந்த வருஷம்? அது 85 1985 ஒரு ஆளு ஜலீல் மைதீன் ஒரு பேர். அவர் அப்துல் காதர் ஜிலானி என்ன செய்யணும்னா 1000 தடவை அழைக்கணும், இருட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வெல்லாம் அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருட்டு திக்ர் ஒண்ணு உண்டாக்குனார். உண்டாக்கி என்ன பண்ணாரு, இது நாங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சா சொல்லக்கூடியவர்கள் எங்களோட முபாகலாவுக்கு வாங்கன்னு சவால் விட்டார். இப்ப நானு ஹாமித் பக்ரி, நீங்க இல்லையோ அவுஃப் பாக்கவியா, நீங்க எல்லாம் எதிரணியில இருந்தீங்க. சரி, அவரெல்லாம் எதிரியா இருந்த நானு காஞ்சி அப்துல் ரூப் பாக்கவியா அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு ஊர்ல காயல்பட்டதுல. அப்ப நான் அந்த அறைகூலை ஏத்துக்கிட்டேன். முபாகலா என்னன்னு கேட்டா, நான் என் மனைவி மக்களோட நான் போகணும், அவர் மனைவி மக்களோட வரணும். யார் எங்களில் பொய்யர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று சொல்லணும். இதுக்கு அறைகூல் விட்டுட்டே இருந்தார் ஜலீல் மைதிங்கிறவர். அப்ப நான் பெரிய பெரிய உலமா சபையெல்லாம் யாரும் ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அது பயந்துகிட்டு மாடி அப்துல் காதர் ஜிலானி பண்ணிட்டா என்ன செய்யறது? அவங்களுக்கு என்ன பயம்? அப்துல் காதர் ஜிலானிக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது, இப்படி முபாகலா பண்றது, அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு இருந்தாங்க. அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ் வாண்டவங்க வட பார்ப்போம் இந்த மேடையில சவால் விட்டோம். அப்ப அவர்கள் காத்திருந்து எனக்கு குழந்தை பிறந்த 4 நாள் வர சொல்லிட்டாங்க. வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை பிறந்து 4 நாள் குழந்தைக்கு யாராவது போவாங்களா பின்னாடி கூட்டிட்டு வரமாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்தி கொடுத்தாங்க. 4 நாள்